ஓ, அந்த குழந்தைய கேக்குறீங்களா? அது என் கை நழுவி போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இப்ப வந்து கேக்குறீங்களா? எப்படி போச்சு? அத நான் தூக்கிட்டு வந்தேன்னா போலீஸ் துரத்திக்கிட்டு வந்துச்சு. உடனே நான் அத கோவில போட்டுட்டு தப்பிச்சு ஓடியாந்துட்டேன். நிஜமா தான் சொல்றியா? அந்த வயிற்றுச்சல ஏன் கேக்குறீங்க? அவ மட்டும் என்கிட்ட இருந்திருந்தா லட்சம் லட்சமா சம்பாதிச்சிருப்பேன். காரணம் அந்த அதிர்ஷ்ட மச்சம்தான். நான் உங்களை ஏமாத்த நினைக்கல. லட்டு மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சும் அதை நீ நழுவ விட்டுருக்கேன்னா நீ எங்களை வேணும்னே ஏமாத்துறேன்னு தான் அர்த்தம். நோ, ஷட் அப். உள்ள ஏராளமான பேர் இருந்திருக்காங்க. கூட்டத்தோட கூட்டமா சுட்டு தள்ளி இருந்தா யார் சுட்டான்னு தெரியாம போயிருக்கும். ஏன் சுடல? சுடுற முடிவுல தான் போனேன். ஆனா அங்க ஒரு புது குழப்பம் வந்துடுச்சு. என்ன அது? நான் கொண்டு போய் விட்டேனே சரோஜா, அவ உண்மையிலேயே அந்த அம்மா பெத்த பொண்ணாயிட்டா. அதனால அத்தனை பேர் கவனமும் ஒண்ணு சேர்ந்து என் மேல திரும்பிடுச்சு. என்னால எதுவுமே செய்ய முடியாம போச்சு. அவளுக்கு அதிர்ஷ்டமான மச்சம் ஏதாவது இருந்ததா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நாளைக்கு பொழுது போறதுக்குள்ள அவங்க கதை முடியலன்னா நாயும் நல்லவனும் யமலோகத்துக்கு போயிடுவாங்க. ஜாக்கிரதை. இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? அப்பப்ப நடக்கிற விஷயத்தை படம் எடுத்து வச்சிருக்கிறோம், போட்டு காட்டுறேன் பார். மனுஷங்களா நீங்க? மனுஷங்களா இருக்கத்தான் ஆசைப்படுறோம். ஆனா நீதான் எங்களை மிருகங்களா மாத்த பாக்குற. நாளை சாயந்தரத்துக்குள்ள அந்த அம்மா சாகணும், அவ்வளவுதானே? இனிமேலாவது உங்களை சித்திரவதை பண்ணாதீங்க. உங்க காரியத்தை நான் முடிக்கிறேன். ராதாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு முன்ன பின்ன தெரியாத 2 பேர்கிட்ட ஒப்படைச்சிங்களே, எந்த ஆதாரத்தை வச்சு அப்படி செஞ்சீங்க? இது ராதாவோட பர்த் சர்டிபிகேட். இது ஆதாரமா காட்டித்தான் அவளை அவங்க சொந்தம் கொண்டாடினாங்க. இது உண்மையானதான்னு விசாரிச்சீங்களா? விசாரிக்க நான் விரும்பல. ஏன்? மிஸ்டர் ரவி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட பத்தி உங்களுக்கு சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ராதாவை கூட்டிட்டு போன அந்த 2 பேரும் கிரிமினல் மைண்டட் ஃபெலோஸ்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க ராதாவை பயன்படுத்தி ஒரு பெரிய சதி திட்டத்தையே உருவாக்கி இருக்காங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கத்தான் நான் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் நானே அதை நிரூபிக்கிறேன். எப்படி அந்த முடிவுக்கு வந்தீங்க? கோடீஸ்வரி லட்சுமி அம்மாவை கொலை பண்ண 2 பேர் பலவிதமான முயற்சிகள் பண்ணாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. காரணம் அந்த அம்மா தனக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிற பலமான பாதுகாப்பு நடவடிக்கை தான். அந்த 2 பேர் வேற யாரும் இல்ல, ராதா அழைச்சிட்டு போனாங்களே அதே ஆட்கள் தான். எதுக்காக அவங்களை கொல்ல முயற்சி பண்ணும்? அது பல வருஷத்து பகை. சொல்றேன். இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணு நகைகளையே தரலன்னு சாதிச்சிருக்க. பெரிய முதலாளி, ஷட் அப். நீர் ஒரு பெரிய மனுஷன். அந்த பொண்ணு மேல திருட்டு பட்டம் கட்டி அவளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. எல்லாம் உங்க பிள்ளைகளுக்காகத்தான். நிறுத்தியா? இவங்களை என் பிள்ளைங்கன்னு சொல்லாதீங்க. இவங்க என் பிள்ளைங்க இல்ல, என் பேரை கடுக்க வந்த புல்லுருவீங்க. டாடி, நடந்தது என்னன்னா எல்லாம் எனக்கு தெரியும். உங்களை பெற்றதுக்காக நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். என் சொத்துல ஒரு நயா பைசா கூட உங்களுக்கு கிடையாது. இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. போங்க வெளியே. நடந்ததை மறந்துருங்கப்பா. மறந்துடுறதா? நீங்க செஞ்ச காரியங்களை 7 ஜென்மத்துக்கு மறக்க முடியாது. உங்களை போலீஸ்ல ஒப்படைக்காம இருக்கிறதே பெத்த பாவத்துக்காகத்தான். இன்னும் இங்க பேசிக்கிட்டு நின்னீங்க, நான் கொலைகாரன் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. டாடி, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. இனிமே அப்படி நடக்காது. நதிங் டூயிங். கெட் அவுட். நீங்க எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தலாம். ஆனா என் மேல ஏற்பட்ட பழியை போக்க முடியுமா? இல்ல என் கணவரையும் குழந்தைகளும் ஒண்ணு சேர்த்து வைக்க முடியுமா? அம்மா, உன் புருஷனோடையும் குழந்தைகளோடையும் தான் உன்னை சந்திக்கணும்னு நினைச்சேன். ஆனா எங்க தேடியும் அவங்களை கண்டுபிடிக்க முடியலையே. அதனால உன் குடும்பத்தை பிரிச்ச என் பிள்ளைங்களை வீட்டை விட்டே துரத்திட்டேன். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தையெல்லாம் உன் பேருக்கு எழுதி வச்சிட்டேம்மா. உனக்கு பிறகுதான் அந்த சொத்துக்கள் அவங்களை போய் சேரும். அதுதான்மா நான் அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. நீங்க எத்தனை கோடி சொத்தை எழுதி வச்சாலும் அது என் குடும்பத்துக்கு ஈடாகுமா? அழாதேம்மா. கடவுள் உன்னை கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயம் உன் குடும்பத்தை உன்னோட கொண்டு வந்து சேர்ப்பாரு. அவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காவது என் சொத்துக்கள் உனக்கு உதவட்டும். அது வரைக்கும் நீ என் மகளா என்னோட வந்து இருமா. முடியாதுன்னு சொல்லிடாதேம்மா. உன் விடுதலைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சுட்டு திரும்பவும் உன்னை வந்து சந்திக்கிறேன். வரேன். சமீபத்துலதான் அந்த பெரியவர் இறந்துட்டாரு. சொத்துக்கள் எல்லாம் லட்சுமி அம்மா பேர்ல இருக்கிறதுனால அவங்கள பழி தீக்கவும், அவங்க செத்துட்டா சொத்துக்களுக்கு வாரிசாகவும் அவங்க விரும்புறாங்க. அதுக்குதான் அந்த ஸ்கவுண்டல் ராதாவை கருவியா பயன்படுத்துறாங்க. ஸ்டாப் இட். ராதா ரொம்ப நல்லவ. அவ திருடிட்டாதான் நீங்க சொன்ன நெக்லஸ் இதோ இருக்கு.
என் ரூம்ல இருக்கிற டெலிபோன் ஸ்டாண்ட் கீழே கிடந்தது. இஸ் இட்? எஸ். ஒன் மோர் திங், நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி ராதாவும் பாபுவும் ஒருத்தர் தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? பார்ட்டில தான் அந்த உண்மை எனக்கு புரிஞ்சுது. மிஸ் நிர்மலா, தயவு செஞ்சு என் ராதாவை காப்பாத்துங்க. அவளை வச்சு நிறைய பேர் பல்லன் அடைய பாக்குறாங்க. அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அவளை வச்சு பலனடைய பாக்குறாங்கன்னா அதுக்கு அவையா சம்மதிக்கணும்? அவளுக்கு ஆதரவா இருக்கிற ஒரு பெரியவரையும் ஒரு நாயும் பிடிச்சு வச்சுக்கிட்டு அவளை பிளாக்மெயில் பண்ணி தான் இதுக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்களே அந்த வீட்டுக்கு வந்து பாருங்க. எல்லா உண்மையும் புரியும். ஓகே, லெட்ஸ் கோ. ராதா, ராதா, இங்கேயும் இல்ல. நான் நினைச்சது சரியா போச்சு. அந்த அயோக்கியங்களால ராதாக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்கணும். கவலைப்படாதீங்க மிஸ்டர் ரவி. அவங்களால அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. காரணம் அவளை வச்சு காரியம் சாதிக்கிறதுல தான் அவங்க குறியா இருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மிஸ்டர் நிர்மலா, ராதா லட்சுமி அம்மாவோட 2வது மகளா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? தன் 2வது மகளுக்கு முழங்காலுக்கு மேல ஒரு மச்சம் இருக்குன்னு அந்த அம்மா சொன்னாங்களே, அதே மச்சத்தை நான் ராதா கிட்ட பாத்திருக்கேன். மூத்த மகளுக்கு முதுகுல ஒரு மச்சம் இருக்குன்னு சொன்னாங்களே, அதை நான் ஏன் முதுகுல காட்டட்டுமா? ஓ, இப்ப நீங்க என்னதான் சொல்றீங்க? ரவி, மச்சம் உள்ளவங்க எல்லாம் அந்த அம்மாக்கு மகள்னா கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல தேரும். ச்சே, நீங்க எல்லாம் காக்கி சட்டை மாட்டும் போதே இருதயத்தை கழட்டி வச்சிடுறீங்க. இல்லனா இந்த நிலையில ஒரு ராதாவை பத்தி கவலைப்படாம இருப்பீங்களா? ஏன் அனாவசியமா பதட்டப்படுறீங்க? ராதாவோட திட்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்நேரம் அவன் அந்த லட்சுமி அம்மா வீட்டுல தான் இருக்கணும். மேடம் வாங்க உட்காருங்க. இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். பாபுங்கிற பேர்ல இங்க வந்து உங்க நல்லெண்ணத்துக்கு பாத்திரமாகி ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சது வேற யாரும் இல்ல, உங்க எதிரிகளோட கையால். இன்னும் சொல்ல போனா ஆண் வேஷத்துல அலையிற ஒரு பெண், பேர் ராதா. ஆச்சரியமா இருக்கு. மேடம், சரோஜாவை உங்க மகன்னு சொல்லி இங்க நுழைச்சதுக்கு காரணமே உங்களுக்கு ஆபத்தை உண்டு பண்ணத்தான். ஆனா தெய்வாதீனமா உண்மையிலேயே உங்க மகளாயிட்டா. இப்ப தன்னோட நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக ராதா எந்த நேரத்துல இங்க வரலாம். நம்பவே முடியலையே. நமக்கு நம்பிக்கை வரலங்கிறதுனால உண்மைகள் அழிஞ்சிடாது. நான் இங்க வந்ததே உங்களை எச்சரிக்கை பண்ணத்தான். ஏன் ஆண்டவன் மேலும் மேலும் என்ன சோதனை பண்றானோ? கவலைப்படாதீங்கம்மா, அவ என் பார்வையில இருந்து தப்பவே முடியாது. நான் வரேன். டாக்டர், இதோ பாருங்க, ராதா ரொம்ப நல்ல பொண்ணு. உங்க 2வது பொண்ணுக்கு நீங்க சொன்ன அடையாளம் அவ உடம்புல இருக்கு. அதை உறுதிப்படுத்த இந்த பர்த் சர்டிபிகேட் உதவும் நம்புறேன். டாக்டர், நான் வரமா. தந்தையின் பெயர் சரவணன், தாயின் பெயர் லட்சுமி, பிறந்த தேதி அந்த பொண்ணு என் மகளா? என் மகளா என்ன கொலை செய்யறதுக்கு அலையறா? கடவுளே, என் குழந்தைகள் ஒருத்தி கொலைகாரியாக்கி என்ன சந்திக்க வைக்கிறியே. அவ கையாலேயே என் உயிரை பறிச்சு அப்பவாவது என் ஆத்மா சாந்தி அடையட்டும். சுரேஷ், கூப்பிட்டீங்களா ஆண்டி? கார் எடுத்துக்கிட்டு இஷ்டப்பட்ட இடத்தையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க. ஏன் இப்படி பாக்குறீங்க? என்னடா கட்டுப்பாட்டுல வச்சிருந்தவோ திடீர்னு கட்ட விழுத்து விடுறாளேன்னா அனுபவிக்க வேண்டிய வயசு. நீங்களும் ஏன் அடப்பட்டு கிடக்கணும்? போயிட்டு வாங்க. ஆண்டி, நாங்க சாயந்தரமா போயிட்டு. இப்பவே போங்க, போங்க. அம்மா தான் சொல்றாங்கல்ல, வாங்க போலாம். சங்கர், பாபு வந்தா உள்ள அனுப்பு. அவங்க உள்ள விடக்கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் அம்மா சொல்லிருக்காங்க. நான் சொல்றேன், அவன் வந்தா எந்த சோதனையும் பண்ணாம உள்ள அனுப்பு. அது வந்து சொன்னது செய். கடவுளே, என் வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த பொண்ணும் சுமங்கலியா தம் புருஷன் மடியில தான் உயிரை விடணும்னு ஆசைப்படுவோம். ஆனா நான் இன்னைக்கு என் பொண்ணு கையால சாக போறேன். இந்த பாக்கியம் வேற எந்த தாய்க்கும் கிடைக்காது. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்.
ஆமா ராதா, உனக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். ராதாவா? என் பேரு பாபு. இன்னமும் நீ என்னை ஏமாத்த முடியாது. நீ எதுக்காக இந்த வேஷம் போட்டிருக்க, எந்த நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க, எல்லாமே எனக்கு தெரியும். நான் சாகிறதுக்குள்ள என் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் சந்திக்க மாட்டேனான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நீ என் மகளை என்னோட சேர்த்து வச்ச. அதுக்கு பிரதிபலனா என் உயிரை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். உன் நோக்கத்தை நீ நிறைவேற்றிக்கலாம். நீங்க ரொம்ப புத்திசாலி. நான் எதுக்காக வந்தேங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே என் வேலை ரொம்ப சுலபமாயிடும். இவ்வளவு அழகா இருக்கிறவனுக்கு இப்படி ஒரு கொடூரமான எண்ணம் வந்திருக்குன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. இப்படி உருக்கமா பேசினா உங்களை உயிரோட விட்டுடுவேன்னு நினைக்கிறீங்களா? நோ, நீங்க போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஏம்மா தயங்குற? சுடு. எல்லாத்துக்கும் துணிஞ்சு வந்த முன்ன ஏதோ ஒரு சக்தி தடுக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியும். உங்களை கொல்லணுங்கிறதுக்காகத்தான் என் மனசு கல்லாக்கிக்கிட்டே வந்த. ஆனா இப்போ இப்போ என்னால முடியல. தயவு செஞ்சு போலீஸ் கூப்பிடுங்க. என்ன அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க பிளீஸ். ராதா, 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 அமைதியா இருமா. வாழ வேண்டிய இந்த வயசுல கொலகாரியா மாற துணிஞ்சியே, என்னம்மா காரணம் சொல்லுமா. சின்ன வயசுல நான் தாய் தகப்பனை இழந்த அனாதையா நின்னப்போ என்ன காப்பாத்தின ஒரு வாயில்லா ஜீவனையும், தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா என் மேல பரிவும் பாசமும் காட்டின ஒரு நல்லவரையும் ரெண்டு பாவிங்க கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவங்க உயிருக்கு பணையமாவும் உங்க உயிரை கேக்குறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னால 3 பெண் குழந்தைகளையும் மனைவியையும் பிரிஞ்ச அவருக்கு இப்ப நான் தான் மக மாதிரி. ஒரு மகளா இருந்துகிட்டு தகப்பனாரோட உயிரை காப்பாத்துறது தப்பா? 3 குழந்தைங்க, மனைவிய பிரி. அவர் பேர் என்னம்மா? சரவணன். ஏம்மா அவரு இந்த கார் ரேஸ்ல எல்லாம் கலந்துக்குவாரா? இப்ப இல்ல, ஒரு காலத்துல பெரிய சாம்பியன் சொல்லிருக்காரு. அவருதான், அவரேதான். கடவுளே, இத்தனை நாள் பிரார்த்தனை பண்ணதுக்கு இன்னைக்கு தான் பலன் கிடைச்சிருக்கு. என் கணவரை பத்தி என் மக மூலமாவே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னமா சொல்றீங்க? நீ யார காப்பாத்துறதுக்காக என்ன கொலை செய்ய வந்தியோ அவர்தாமா என் கணவர். உன் கையால நான் உயிரை விட துணிஞ்சேன்னா அதுக்கு காரணம் நீ என் மக. இதுக்கு ஆதாரம் உன் உடம்புல இருக்க மச்சமும். ஹலோ, ராதா பேசுறேன். போன காரியம் என்னாச்சு? அந்த அம்மா இப்ப என் கையில தான் இருக்காங்க. சுட்டு தள்ள வேண்டியதானே? தள்ளிடுவேன். அதுக்கப்புறம் என் ராமுவையும் எங்க அப்பாவையும் உயிரோட என்கிட்ட ஒப்படைப்பீங்கன்னு என்ன நிச்சயம்? என்ன உளர்ற? ராமுவையும் எங்க அப்பாவையும் என்கிட்ட ஒப்படைக்கிற அதே சமயத்துல அந்த அம்மாவை உங்ககிட்ட நான் ஒப்படைப்பேன். அதுக்கப்புறம் அவங்கள கொல்லுவீங்களோ விடுவீங்களோ அது உங்க இஷ்டம். ஆனா எனக்கு தெரிய ராமுவும் அப்பாவும். ஓகே, அந்த அம்மாவை. குட் மார்னிங். அந்த லட்சுமி அம்மா வீட்டுல இருந்து தகவல் வந்ததா? இல்லையம்மா. நீங்களா? என்ன விஷயம்? என் மனைவி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கா. அவளை காப்பாத்தி ஆகணும். கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. என் மக ராதாவை பயமுறுத்தி 2 அயோக்கியனுங்க என் மனைவியை கொல்றதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க. அதை உடனே தடுத்து நிறுத்தி ஆகணும். உண்மையை சொல்லுங்க. ராதா உங்க சொந்த மகளா? இல்ல, ஆனா சொந்த தகப்பு மாதிரியே அவ என் மேல அன்பு வச்சிருக்கா. அதனாலதான் அவங்க என்ன பணையமா வச்சு ராதாவை பயமுறுத்திட்டு இருக்காங்க. அவங்க பிடியில இருந்து நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனா என்ன அடைச்சு வச்சிருந்தப்போ என் குடும்பத்தை பத்தின விவரங்களை எல்லாம் எங்கிட்டயே சொன்னாங்க. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க கொலை செய்ய நினைக்கிறது என் மனைவியை தான். இது ராதாவுக்கு தெரியாது. என் மனைவி குழந்தைகள்ட்ட இருந்து நான் பெரிய காரணமா இருந்ததே
இந்த பாவிங்க தான் என் மூத்த பெண்ண மரம் இருக்கிற எந்திரத்துல வச்சு கொண்டாங்க. ரெண்டாவது பொண்ண காட்டுல அனாதையா விட்டானுங்க. மூணாவது பெண்ண பேசிக்கு விலை பேசிட்டாங்க. கொஞ்சம் இருங்க. உங்க மூத்த மகளை பத்தி தெரிஞ்சுக்க ஏதாவது அடையாளம் இருக்கா? அடையாளமா? அவளுடைய வலது பக்க முதுகுல ஒரு பெரிய மச்சம் இருக்கும். என் பொண்ணுங்களை என்னைக்காவது கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கையில அவங்க பர்த் சர்டிபிகேட்ஸ எப்பவுமே கையோட வச்சிருந்தேன். அதுல ஒரு பெண்ணோட சர்டிபிகேட் காரணம் இல்லாம அந்த பாவிங்க பறிச்சுட்டு போயிட்டானுங்க. இப்ப கையில இருக்கிற இந்த 2 சர்டிபிகேட் வச்சாவது மத்த பெண்களை கண்டுபிடிக்கலாங்கிற நம்பிக்கையில இருக்கேன். என் வாழ்க்கையில இதுவரைக்கும் எனக்கு தெரியாம இருந்த ஒரு ரகசியத்தை இன்னைக்கு நீங்க புரிய வச்சுட்டீங்க. என்னம்மா சொல்ற? நீங்க பறி கொடுத்த அந்த மூத்த மக நான் தான். என் மனைவியை தேடி உதவி கேட்க வந்தேன். இப்போ எனக்கு என் மகளே கிடைச்சிட்டா. என் மகளே கிடைச்சிட்டா. அப்பா. நிர்மலா. டாடி டாடி இத்தனை நாளா பிரிஞ்சிருந்த தகப்பனும் மகளும் ஒண்ணு சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே இவர்தான். இவ்வளவு நாளா என் மகளை உங்க மகளா வளர்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டும். ஆனா உங்க குடும்பத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறேன். எங்க குடும்பம் சின்ன பின்னமாக காரணமா இருந்த அந்த மிருகங்களை நடுத்தரவுல நிறுத்தி சுட்டு தள்ள போறேன். நிர்மலா, நீ ஒரு போலீஸ் அதிகாரி. ஒரு மக தன் தாய் தகப்பனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பழி வாங்க போறா. அதுக்கு இந்த போலீஸ் உத்தியோகம் ஒரு தடையா இருந்தா அதை நான் இப்பவே இழக்க தயாரா இருக்கேன். அவசரப்படாதம்மா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நிர்மலா. ராதா, நீ தைரியமா இருமா. நான் அப்பாவோட தான் திரும்பி வருவேன். உன்னை தனியா அனுப்ப எனக்கு மனசு வரல. நானும் வர்றேன். நான் தனியா போலமா. இங்க பாரு, புல்லட் ப்ரூஃப் கார்ல தான் போறேன். இதை வச்சுதான் நான் உங்களுக்கு விளையாட்டு காட்ட போறேன். அது எங்க விபரீதத்துல கொண்டு போய் விடுமோன்னு தான் பயப்படுறேன். உங்க மகளை பத்தி நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. நான் வரேன். லட்சுமி. உங்களுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொன்னாங்களே. நான் அதுல தப்பி வந்துட்டேன். ஐயோ, உங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் நம்ம மக ராதா அங்க போயிருக்கா. ராதா, இவங்களுக்கு என்ன தண்டனைன்னு சட்டமே தீர்மானிக்கட்டும். நீ விட்டுடு. போலமே. ஆண்டி, சுரேஷ். எனக்கு ஒண்ணு இல்ல ஆண்டி, நான் நல்லா இருக்கேன். டாடி, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. Yes. Take them. அம்மா, என்ன வளர்த்து ஆளாக்கின பெருமை இவரை தமா சேரும். வணக்கம். பல குற்றங்களுக்காக நான் ராதாவை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா சமூக விரோதிகளை பிடிக்கிறதுல இவன் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுனால நான் மேல் அதிகாரிகிட்ட பேசி இவருடைய தண்டனை குறைக்க முயற்சி பண்றேன். பிரிஞ்ச உடம்பு ஒண்ணு சேர்ந்துருச்சு. 3 பொண்ணுகளுக்கும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணத்தை முடிச்சிருங்க. ராதா சரோஜா கல்யாணம் நடக்கட்டும். நான் மேல் அதிகாரிகிட்ட பேசி இவருடைய தண்டனை குறைக்க முயற்சி பண்றேன். பிரிஞ்ச உடம்பு ஒண்ணு சேர்ந்துருச்சு. 3 பொண்ணுகளுக்கும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணத்தை முடிச்சிருங்க.